How dare you? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அபியை சீட் பண்றேன்னு ஏன் முன்னாடியே சொல்லுவேன்? பண்றாளோன்னு தோணுதுன்னு தானே சொன்னேன். ஆனா நீ ரியாக்ட் பண்றத பார்த்தா உண்மையிலேயே சீட் பண்ற போல இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் பர்சனல் லைஃப்ல தலையிடுறதுக்கு நீ யாரடி? தனுவை இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி. அவ டோட்டலா அப்செட் ஆனா நிச்சயம் ஏதாவது தப்பு பண்ணுவா. அப்ப இவர்கிட்ட அவளை தானா மாட்டிக்குவா. யார் சொல்றதையும் கேட்க நான் தயாரா இல்ல. both you guys enough. இதுக்கு மேல உங்க ரெண்டு பேர்ல யாராவது பேசுனீங்க நேரா கொண்டு போய் வண்டி எங்கயாவது இடிச்சிருவேன். ஆனா பாவம் அவருக்கு தான் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலே அவரால் தாங்கிக்க முடியல. அவர் சோகமா இருக்கிறத பார்த்தாலே அவரை கட்டி பிடிச்சி ஆறுதலா இருக்கணும்னு என் மனசு துடியா துடிக்குது. அவர் ஏற்கனவே மனசுடைஞ்சு போயிருக்காரு. மேலும் அவரை காயப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்க கூடாது. Don't ever touch it. அந்த கேவலமான கண்ணாடி எடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் என் போன் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். கேவலமான வாயில இருந்து கேவலமான வார்த்தைங்க தான் வரும். ஐ எம் சாரி. எதுக்கு? கார்ல வரும்போது நான் தனுவை பத்தி கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். நான் அப்படி பேசிருக்க கூடாது. ஏன்னா அது உங்க பர்சனல் மேட்டர். நான் இன்டர்ஃபியர் ஆயிருக்க கூடாது. எவ்வளவோ விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஸ்டைல், ஆட்டிடியூட். ஆனா சாரி சொல்ல மட்டும் கத்துக்கல. நாம உள்ளத்தால உண்மையா ஃபீல் பண்ணாத வரைக்கும் சாரிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம நீ யாருக்கு சாரி சொல்றியோ அவங்களும் நீ மனசால தான் சொல்றேன்னு ஃபீல் பண்ணணும். எங்களால உன் மனசுக்குள்ள இறங்கி போய் பார்க்க முடியுமா நீ ஃபீல் பண்றியா இல்லையான்னு? உன் ஃபீலிங்ஸ் முகத்துல தெரியணும். சாரி. தட்ஸ் பெட்டர். எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன் பிரக்யா. எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலைகளை பண்ற? எதுக்கு அடிக்கடி சாரி கேட்கிற? ஒரு பக்கம் எல்லார் உள்ளத்தையும் காயப்படுத்திட்டு உதட்டால வெறும் சாரி சொன்னா அந்த சாரிக்கு என்ன வேல்யூ இருக்கும்? அதனால உன் சாரியை கொண்டு போய் குப்பை தொட்டில போடு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதையே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும்
அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.